உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் தரக்கூடிய அற்புத பலன்களும் கிரகங்களினுடைய நிலைகளும் எப்பேற்பட்ட சூழலை உண்டாக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியை தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். இந்த ஏப்ரல் மாதம் கிரக அமைவுகளை பார்த்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் பாவத்தில் மீனத்தில் சனி பகவான் நிற்கிறாரு. சுக்கிரன் அங்கேருந்து பயிற்சி ஆகிறாரு. அதே நேரத்தில் புதன் நீச்சம் அடைஞ்சு அதே வீட்டில் சூரியன் நின்று 15ஆம் தேதிக்கு வாக்கில் மேஷத்தில் உச்சம் அடைகிறார். அப்போது இந்த நிலை உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் குரு பகவான் நீச்ச நிலையில் இருந்ததுனாலையும் உங்களது அஷ்டமாதிபதி ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போ 3ஆம் பாவத்தில் இருக்கார். அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து ப்ளஸ் அவர் உங்களுடைய 2ஆம் வீட்டில் இருந்து கடந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அது உங்களுடைய மன உளைச்சலை உண்டாக்கி இருந்திருக்கும். உங்களுடைய முயற்சிகளை தடையாக்கியிருக்கும். என்ன ரிஸ்க் எடுத்தாலும் ஏதோ ஒன்று உங்களை பிரேக் பண்ணுற மாதிரியே இருக்கும். இழப்பு வரலாம், இழப்புகள் வரக்கூடாது. அப்படி உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வித்தாவது நீங்கள் சில பிரச்சனைகளை சரி பண்ணலான்னு பார்த்தாலும் அதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஏன் இப்படி இருக்குது, எதனால் இப்படி இருக்குன்ற குழப்பம் உங்களுக்குள்ள அதிக லெவலில் இருந்திருக்கும். பிடிச்சவங்க, உங்களுக்கு உண்டானவங்க, உங்களுக்கு வேண்டியவங்களை உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருந்திருப்பீங்க. அதுவும் குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. குரு வக்கர நிலை அடைஞ்சதனுடைய விளைவுகள் என்ன ஆயிடுச்சுன்னா சில நல்ல காரியங்களும் குடும்பத்தில் பிரேக் ஆகி நின்றுடுச்சு. அதே நேரத்தில் குறிப்பாக சுபகாரியங்கள், சுப விஷயங்கள் என்ன பண்ணாலும் அந்த சுப விஷயங்கள் என்னன்னே தெரியல, ட்ராப் ஆகுது, பிரேக் ஆகுது. எதனால் இந்த பிரேக், எதனால் இந்த ட்ராப், ஏன் இப்படி, எதனால் இப்படின்ற ஒரு குழப்பம். இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளைன்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகிருந்திருக்கு. இன்னும் சிலருக்கு திருமணமாகி டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய, திருமணமாகி கொஞ்சம் நாட்களிலேயே டைவர்ஸ் ஆகக்கூடிய நிலைமை எல்லாத்தையும் இது உண்டாக்கியிருக்கும். ஏன் இப்படி இருக்குன்ற அளவுக்கு வேதனைகளை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களை உங்களை ஏளனமாக பார்க்கக்கூடிய நிலைமைகள், சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்களால் தேவையற்ற மன அழுத்தங்களும் மன உளைச்சல்களும். ஏன்னா நீங்கள் எவ்வளவோ நல்லது செஞ்சுருப்பீங்க, உறவினர்களால் கைவிடப்பட்ட நிலைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. அப்போது இந்த நிலை எதிரிக்கு கூட வந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு குடுக்கல் வாங்கல் லேவாதேவின்னு சொல்லுவோம் இல்லையா, பண விஷயத்தில் பெரும் பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. அப்போது அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டு வரணும், மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணுன்ற ஒரு எண்ணமும் எதிர்பார்ப்பும் உங்களுக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த எண்ணத்திற்கும் எதிர்பார்ப்பிற்கும் பெரிய சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அருமையான காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. குறிப்பாக சூரிய பகவான் ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 7ஆம் + 8ஆம் பாவாதிபதியாகப்பட்டவர். அந்த 8ஆம் பாவாதிபதி உங்களுக்கு கரெக்டாக 3ஆம் பாவத்தில் நிற்கிறார். அப்போது அஷ்டமாதிபதி மீண்டும் 3ஆம் பாவத்தில் நிற்கும் பொழுது இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலகட்டங்கள். இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இந்த நேரத்தில் ஒரு தொழில், ஒரு முன்னேற்றத்திற்குரிய பாதைகளை எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அடியெடுத்து வச்சாலும் அது பெரிய லெவலில் நன்மைகள் அளிக்கும். சிலருக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் அமையும், சிலருக்கு பூமி வாங்கக்கூடிய அமைப்புகள் அமையும், இன்னும் சிலருக்கு நீண்ட நாள் கடன் சுமைகள் உங்களை விட்டு நீங்கிறதுக்குண்டான அற்புதமான பாதைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா மகர ராசியை பொறுத்தவரையிலையும் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட், உள்ளொன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது, உண்மையாக பேசுவீங்க, ஓப்பனாக இருப்பீங்க, நேர்மையாக செயல்படுவீங்க. அப்பேற்பட்ட நற்குணம் படைத்த உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் மற்றவர்களுக்கு நல்லதை செய்தே சில பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க, நம்பி ஏமாந்துட்டீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த லெவலுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி மற்றவர்கள் நினைக்கலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அதை இன்றைக்கி ஊன்றுகோலாக எடுத்து பெரிய லெவலில் சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். குறிப்பாக தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பிறக்க போகுது. அதுலேயும் இந்த தமிழ் புத்தாண்டில் இந்த வருடத்தில் நிறைய கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது.
அதை பற்றி அடுத்த காணொலியில் தெளிவான விவரமாக நான் பேசுகிறேன். ஏன் இதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்ல வரேன்னா, இப்படி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் ரொம்ப பலப்படுத்துங்க. அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் பலவித பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. சிலருக்கு இந்த ஜாயிண்ட் சம்மந்தப்பட்ட மூட்டு ப்ளஸ் அந்த குதிகால் பிரச்சனை, இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா இடுப்பு வரைக்கும் நரம்பு வரைக்குமே சில பிரச்சனைகளும் பாதிப்புகளும் கொடுத்துருக்கும். இன்னும் சிலருக்கு இனம் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒன்று இழந்த மாதிரியும், என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் மனசு எதையோ ஒன்று பறி கொடுத்த மாதிரியவே இருக்குது. என்னுடைய வேலையை என்னால் சரியாக செய்ய முடியல, இதனால் தூக்கம் கெடுது, தூக்கமின்மை உருவாகுது, தூக்கம் கெடுறதுனால ஆரோக்கியம் கெடுது, இதனால் அஜீரண கோளாறுகள், கரெக்டான விதத்தில் சாப்பிட்டாலும் ஜீரணிக்க சரியான ஒத்துழைப்பு உடல் கொடுக்கலை, என்னன்னே தெரியல, தூக்கம் கெடக்கூடிய ஒரு நிலைமை, படுத்து தூங்கினா திடுக்குன்னு எந்திரிக்கிற மாதிரி, சடனாக நம்மளை யாராவது தட்டி எழுப்புனா எப்படி இருக்குமோ இந்த மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவ் பாதிப்புகள் சூழக்கூடிய ஒரு நிலைமை கண்ணுக்கு தெரியுதேன்ற ஒரு குழப்பங்கள் இருக்கும். அதற்குரிய தெய்வ அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மாறப்போகுது. தெய்வத்தினுடைய முழு அனுகிரகமும் உங்களை அடையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. அதனால் நீங்கள் தெய்வ சிந்தனையோடு இறங்கி அதையும் செயல்படுத்துங்க. கண்டிப்பாக ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்கும். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா, இந்த உங்களுடைய மகர ராசியினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, குறிப்பாக சொல்லணும்னா குருவினுடைய பார்வை உங்களுடைய டைரக்டாக 12ஆம் பாவத்தில் விழுது. 12ஆம் பாவன்றது நம்மளை விட்டு தொலைதூர பயணம். அப்போது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி நீங்கள் வெளிநாட்டில் இருந்து ஒரு நல்ல பொசிஷனை ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய நிலைமையில் தேவையில்லா பிரச்சனைகள் திடீரென்று உருவாகி அது உங்களுடைய வேலையும் பாதிச்சிருக்கும், உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றங்களை பாதிச்சிருக்கும், உங்களுடைய நட்பு ப்ளஸ் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நிறைய லெவலில் பாதிப்புகளை உண்டாக்கியிருக்கும். இதனால் மன உளைச்சல் உருவாகி மீண்டும் நம்ம அந்த இடத்த பிடிக்க முடியுமா, அதே லெவலுக்கு ஸ்டாண்ட் பண்ண முடியுமா, நம்மளை விட்டு போன விஷயங்கள் மீண்டும் நம்மளை அடையுமான்ற ஒரு எதிர்பார்ப்புகள் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். 100க்கு 100% மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து விட்டு போன விஷயங்கள் எல்லாமே உங்களை அடையக்கூடிய, பிரிந்தவர்கள் ஒன்றிணையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறும். கடன் சுமைகள் தீரும். வேலை ரீதியில் மீண்டும் அடுத்த கட்டத்தை நோக்கி அடையெடுத்து வைப்பீங்க. உண்மையை சொல்லணும்னா ப்ரமோஷன் லெவலுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. அதுலேயும் தொழில் சார்ந்த இழப்புகளை சந்தித்து வியாபார ரீதியில் பலவித பாதிப்புகளை சந்தித்த மகர ராசி என்பவர்களுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. தொழில் உங்களுக்கு கை கொடுக்க போகுது, வியாபாரம் பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது. அப்போது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களை ஹை லெவலுக்கு கொண்டு போகும். உங்களை கண்டு மற்றவர்கள் வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது. அதே சமயம் நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா அரசு உத்தியோக ரீதியில் மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். ஏன் ப்ரமோஷன் லெவலுக்கு சிந்திக்க வைக்கக்கூடிய அளவுக்கு மற்றவர்களது பார்வை உங்கள் மேலே விழும். சில முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி வரும். அதே நேரத்தில் இத்தனை நாட்களாக உங்களுக்கு இருந்த கடன் சுமைகள் தீரத்துக்குண்டான அழகிய தருணமாக இது இருக்க போகுது. மேலும் திருமண முயற்சிகள், நீண்ட நாள் முயற்சி எடுத்து தடப்பட்ட திருமணம் மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் மகர ராசி அன்பர்கள் பெற்ற பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்தவங்க, அவர்களுக்காக என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்திருப்பீங்க. ஆனால் அவர்கள் உங்களது பேச்சை மீறி எடுத்த சில முடிவுகளும் செயல்களும் உங்களை மனசை பாதிச்சிருக்கும். அதிலிருந்து மீண்டும் அவர்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வரும்னு நினைச்சாலும் அதில் சில தடைகள் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் அதற்குண்டான வழிகள் பிறக்க போகுது. டோட்டலாக ரிலீஃப் ஆக போகிறீங்க. மீண்டும் குடும்பம் இணையக்கூடிய ஒரு காலகட்டம், பிரிந்த கணவன் மனைவி ஒன்றிணையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மாறும். திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே டைவர்ஸ் வரைக்கும் ப்ளஸ் வழக்கு வரைக்கும் பிரச்சனைகள் போய் அபாண்ட வீண் பழிகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளான மகர ராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியில் இணைந்து வாழக்கூடிய ஒரு காலம், ப்ளஸ் அந்த கோர்ட்டு அந்த வழக்கு கூட உங்களுக்கு சாதகமான நிலைக்கு ஆளாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போம். அப்போது இந்த காலகட்டங்கள் எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லை உண்டாக்கும். உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தினாலே போதும். அது அடுத்தடுத்து உங்களுக்கு பெரிய லெவலில் பலமான நிலையை உருவாக்கிடும். மகர ராசி
அன்பர்களை பொறுத்தவரையிலையும் வண்டி வாகனங்களில் சற்று கவனத்தோடு செயல்பட்டிங்கன்னா போதும். அதுவும் பார்த்திங்கன்னா மற்றவர்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது, நானாச்சேன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் போதும். மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும். அதே சமயம் மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களிலிருந்து நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. பட் அந்த சம்பளம் உங்களுக்கு பத்தாமல் இருந்திருக்கும். ப்ளஸ் இந்த சிறு குறு தொழில் எதையாவது ஒன்று செய்து நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு பிஸ்னஸ் லெவலுக்கு இறங்கி செய்யலாமே, ஒரு வியாபாரம் லெவலுக்கு இறங்கி செய்யலாமன்ற எண்ணங்கள் இருந்திருக்கும். ஆனால் அது ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. பட் அது செய்ய முடிஞ்சிருக்காது. கண்டிப்பாக இப்போ மூவ் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். வெளி பிரயாணங்கள் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அருமையான காலகட்டம். குடும்பத்தோட நிறைய நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்குவீங்க. வெளியூர், உங்களுடைய பூர்வீக வீடு, பூர்வீக இடம், பிறந்த ஊர், பிறந்த இடத்திற்கு ப்ளஸ் உங்களுடைய உறவினர்களுடைய இடத்திற்கு போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு எல்லாமே ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இது இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% எல்லா விஷயங்களிலும் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. அதே நேரத்தில் நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் எடுக்கக்கூடியவங்களாக இருந்து 12ஆம் பாவத்தில் குரு பார்வை விழுறதுனால இப்போ மூவ் பண்ணுங்க, முயற்சிகள் கைகூடி வரும். ப்ளஸ் உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சூரியன் புதன் இருக்கிறதுனால தைரியத்தோடு எதையும் இறங்கி முடிச்சிடுவீங்க. ஒன்று நினச்சி இறங்கிட்டீங்கன்னா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. அவ்வளோ அழகாக முடித்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுப்பீங்க. தெய்வ விஷயங்களில் ரொம்ப நாட்டமுடையவங்க நீங்கள். முன்னையெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் முன்கூட்டி கனவுல காட்டி கொடுக்கும். நீங்கள் போயிட்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தது. எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிங்க. இப்போல்லாம் கோயிலுக்கு போக முடிய மாட்டேங்குது. போயிட்டு வந்தாலும் என்னன்னே தெரியல, அந்த எனர்ஜி இங்கே இல்லை. எதனால இல்லை, ஏதோ ஒன்று நம்மளை பிரேக் பண்ணுதுன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாத்தையும் உடைச்சி ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லான இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்க. இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலகட்டங்கள். பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கைக்குண்டான முயற்சிகள் தடைப்பட்டு இருந்திருக்கும். அதுவும் கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. அதே போல் திருமணம் மட்டுமல்லாமல் செய்த திருமண ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செய்திடுவீங்க. அவர்களது வேலை உத்தியோக ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மேலும் நீங்கள் மகர ராசி என்பவர்களாக இருந்து நீங்கள் அரசு உத்தியோகத்திற்குண்டான பரீட்சையை எழுதிக்கிட்டு இருக்கிறேன், அதற்குண்டான முயற்சிகளை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ மூவ் பண்ணுங்கள். கடந்த காலகட்டங்களில் 1/2 மார்க் 1 மார்க்கில் மிஸ் ஆன ஒரு விஷயம் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். அது பெரிய இலக்கை நோக்கி பயணம் பண்ணுறதுக்குண்டான வழிகள் உங்களுக்கு கொடுக்கும். புது உறவுகள் உங்களை அடையக்கூடிய அற்புத காலகட்டமாக இது இருக்கும். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச் சிறந்தது. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இந்த பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். அதுவே 4க்கு கீழே 3, 2, 1 0 ஆகிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்ல விஷயம். பார்க்கணுன்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போயிடும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.